வெல்கம் டு ஹெவன்லி சமையல். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது பேபி ஜாக் ஃப்ரூட் பொரியல், அதாவது பலாக்கா பொரியல். இது முக்கிய விசேஷ தினங்களில் கண்டிப்பாக நாங்கள் செய்வோம். எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி பலாக்கா பொரியல் பார்க்க போகிறோம். பலா பிஞ்சு நான் இந்த ஷேப்புக்கு சின்ன சின்னதாக இந்த மேலே இந்த இதெல்லாம் இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன். தோல்லாம் சீவிட்டு பாருங்கள், சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நல்லா 2 தடவை கழுவிட்டு, அப்போ தான் இந்த இதில் இருக்கிற அந்த பால்லாம் போகும். இதை நல்லா கழுவிட்டு அப்புறம் பார்க்கலாம். பாருங்கள், நல்லா தண்ணியில் நல்லா இந்த மாதிரி அலசுனா கையில் கொஞ்சம் பிசு பிசுன்னு இந்த மாதிரி ஒட்டும். இந்த பால்லாம் கொஞ்சம் போயிடும். இந்த மாதிரி கழுவி எடுத்துக்கணும். நம்ம கழுவி எடுத்துக்கிற இந்த பலாக்காயில் தேவையான அளவு துவரம்பருப்பு ஊரெல்லாம் வைக்க வேணாம், அப்படியே தான் போடணும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு. இதுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள். இதெல்லாம் போட்டு நல்லா பெசரிக்கணும். நல்லா பெசரிட்டு பாருங்கள், நல்லா பெசரியாச்சு. பெசரிட்டு குக்கரில், சின்ன குக்கரில் நம்ம போட்டுடலாம். இதெல்லாம் போட்டு இது மூழ்கிற அளவு தண்ணி விட்டு இந்த அளவு பாருங்கள், இந்த அளவு தண்ணி விட்டு இப்போ அடுப்பை ஆன் பண்ணலாம். குக்கர் மூடி 2 விசில் விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். அப்புறம் பார்க்கலாம். பாருங்கள், ப்ரெஷர் வந்துருச்சு. இப்போ வெயிட் போட்டுடலாம். வெயிட் போட்டு அடுப்பை மீடியமில் வச்சுக்கலாம். இதுவும் குக்கர் 1 விசில் வந்துருச்சு. இன்னும் 1 விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். சிம்மில் வச்சுட்டேன். சிம்மில் வச்சு இன்னும் 1 விசில் வரப்போகுது. இந்த விசில் வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அப்போ தான் அந்த பலா பிஞ்சுன்னு சொல்லுவோம், அந்த பலா பிஞ்சு நல்லா வேகணும். நல்லா சாஃப்டாக வெந்தால் தான் நல்லாயிருக்கும். அந்த பொரியல் சூப்பராக இருக்கும். சாதத்தில் போட்டு நல்லா எண்ணெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட சூப்பராக இருக்கும். இது நல்லா வேகட்டும். 100 சத்தம் வரப்போகுது, பார்க்கலாம். 100 விசில் வந்துருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். இது ப்ரெஷர் போனோடனே எடுத்துகிட்டு அப்புறம் பார்க்கலாம். ப்ரெஷர் போயிடுச்சு. இப்போ திறக்கலாம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இது நல்லா வடிகட்டிட்டு ஆறினோடனே கையால் நல்லா மசிச்சு விட்டுட்டு தாளிக்க வேண்டியது தான். வடிகட்டிட்டு அப்புறம் ஆறினோடனே காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இந்த வடிகட்டுறதில் வச்சுருக்கேன். இதை நல்லா ஆறினோடனே கையால் மசிச்சுட்டு அப்புறம் காமிக்கிறேன். பாருங்கள், இதை கையால்
நல்லா மசிச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நல்லா இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்கணும். இதை பாருங்கள், நம்ம போட்ட துவரம் பருப்பு அதெல்லாம் 3/4 வெந்திருக்கும். அதெல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கணும். கையால் இப்படி மசிச்சு இப்படி உதிரி உதிரியாக இருக்கிற மாதிரி மசிச்சு விட்டு, இந்த ஸ்டேஜில் உப்பு போதுமான்னு பார்த்துக்கோங்க. உப்பு பத்தலைன்னா கொஞ்சமாக டேபிள் சால்ட் கொஞ்சமாக போட்டுக்கலாம். எனக்கு உப்பு போதும். இப்போ எப்படி தாளிக்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ ஒரு வாணல் அடுப்பில் வச்சுருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, நம்ம ஏற்கனவே ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டிருக்கோம். அதனால் ஒரே ஒரு சிவப்பு மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சம் தேங்காய் பூ அதெல்லாம் போட்டு தாளிக்கலாம். எப்படி தாளிக்கிறதுன்னு பார்த்துடலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு உளுந்து போட்டுட்டு காஞ்ச மிளகா, வேலை, கருவேப்பிலை போட்டுடலாம். இப்போ நம்ம கசிஞ்சு வச்சுருந்த இந்த பலாப்பிஞ்சை போட்டுடலாம். பலாப்பிஞ்சுன்னு சொல்லுவோம். நான் இன்றைக்கி ஒரு சின்ன சைஸ் பலாப்பிஞ்சு தான் எடுத்துட்டேன். அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். இதிலே கொஞ்சம் தேங்காய் பூ போட்டுடலாம். அவ்வளோதான். இதை நல்லா கிளறி விட்டுடலாம். அவ்வளோதான், கிளறியாச்சு. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம பலா பிஞ்சு பொரியல் ரெடி. நல்லா சாதத்தில் இதை போட்டு நல்லெண்ணெய் விட்டு பிசைஞ்சு தொட்டுக்க அப்பளம் வச்சுட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பலா பிஞ்சு பொரியல், அதாவது பேபி ஜாக் ஃப்ரூட் பொரியல் ரெடி. சூப்பர். தேங்க்யூ. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.